ஹோட்டலில் பண்ணுற பரோட்டா குருமா டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் பண்ணலாம். அந்த சீக்ரெட்டு ரெசிபி என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பரோட்டாவுக்கு தேவையான மைதா மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த பரோட்டாவுக்கு கலரை கொடுக்கறது அந்த சர்க்கரை தான். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. முதல்ல நல்லா கலந்துக்கலாம். இப்படியே ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க அந்த மாவை. இப்படி பண்ணுறதுனால அந்த பரோட்டா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாவு இப்படி பிடிக்கிற பதத்துக்கு வரணும். ஊற்று விடுற பதத்துக்கு வந்த பிறகு தண்ணியை ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சி ஒரு குறைஞ்சது 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறினா தான் பரோட்டா நல்லாயிருக்கும். அது ஊறிட்டு இருக்கட்டும். குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிக்கலாம். உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு அதையும் சின்ன சின்ன பீஸுகளாக நறுக்கிக்கலாம். கேரட்டையும் தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸுகளாக அதையும் நறுக்கிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா வெட்டிக்கலாம். பச்சை பட்டாணியும் எடுத்திருக்கேன். பீன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான மசாலா தேங்காய் அந்த சீக்ரெட் இதுதான். நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. கல்பாசி சேர்த்துக்கோங்க. இந்த நிலக்கடலை பருப்பும் கல்பாசியும் தான் அந்த ஹோட்டல் ஸ்டைலு அந்த குருமா டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த ரெண்டும் தான். அந்த சீக்ரெட் இது தான். சோம்பு சீரகம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். குக்கரில் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடிட்டிங்கன்னா அந்த தக்காளி மைய வதங்கிடும்.
தக்காளி வதங்கினதும் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். கேரட் சேர்த்துக்கோங்க, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அதையும் அந்த மசாலாவில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்த உடனே வெந்துடும். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு மாவு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா அழுத்தி அழுத்தி பிசைங்க. மாவை இப்படி உருண்டையாக எடுத்துக்கிட்டு எண்ணெய் சேர்த்து பெருசாக தேய்ச்சிக்கலாம். நல்லா பெருசாக தேய்ச்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இப்படி மடித்து எடுத்துக்கோங்க. இப்படி சுருட்டிக்கலாம். இந்த சுருட்டின பரோட்டாவை திரும்பவும் தேய்ச்சிக்கோங்க. தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம்.
குருமா ரெடி ஆயிடுச்சு. குக்கரை திறந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லு போகும். 3 விசில் விட்டாலும் குக்கரை திறந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் தான் அந்த பச்சை வாசனை போகும். குருமா ரெடி. பரோட்டாவும் ரெடி. இந்த மாதிரியும் பரோட்டா தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சி எண்ணெயை ஊற்றி 4ஆக மடித்து இப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். லேயர் லேயராக அதுவும் நல்லா லேயர் லேயராக தான் இருக்கும். இப்படியும் தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கலாம். பரோட்டா குருமா ரெடி. ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா குருமா.